ஹாய் எவ்ரிவன். ஸோ ரொம்ப உங்களுக்கு ஹாப்பியான நியூஸில் தான் இருக்கேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட் ஆஃப்க்கும் என்னெல்லாம் எந்த மாதிரி இந்த வருஷம் கிடைக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 150 ரேஞ்சிலேருந்து 180க்குள்ளே நல்லா கேட்டுக்கோங்க. ரவுண்ட் 2ல் வரவங்க 150லேருந்து 180க்குள்ளே வரவங்களுக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எந்தெந்த கல்லூரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த வருஷம் என்ன கட் ஆஃபில் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் போட போகிறேன். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெரிய வீடியோவாக இருக்கும், தப்பாக நினச்சிக்காது. பெரிய வீடியோனா ஒரு 15 மினிட்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு காலேஜும் சொல்லணும்ல, அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்தால் உள்ளே போகலான்னு சொல்லியிருப்பேன். ஆவரேஜ் கட் ஆஃபாக சொல்லியிருப்பேன். எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம் இதுக்கு ஒரு ஆவரேஜ் போட்டிருப்பேன். இவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி நான் சொல்லியிருப்பேன். எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் போட்டிருப்பேன். இவங்களுக்கு என்ன இருந்தால் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லுவேன் அப்ராக்சிமேட்டாக. சரிங்களா? ஸோ இப்போவும் சொல்கிறேன், ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் கரெக்டாக கணிக்க முடியும். இருந்தாலும் கட் ஆஃப் வச்சு நம்ம ஏன் சொல்லியிருக்கோம், உங்கள் கையில் கட் ஆஃப் இருக்கிறனால ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு இப்போ எந்த காலேஜ் கிடைக்கும்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எழுதி வைக்கிறது நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லாமே சொல்கிறேன். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணிடுங்க. 2025 அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 180 to 200 வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டாச்சு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் மருதமலை, கோயம்புத்தூர். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு எவ்வளோ இருந்தால் உள்ளே போகலான்னா 184க்கு மேலே இருந்தால் உள்ளே போகலாம். எப்பயுமே மேலே இருந்தால் அப்படிங்கிறது சொல்லலாம். 174 இதெல்லாம் க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் ப்ரீவியஸ் இயர். ஸோ இப்போ வந்து 167க்கு மேலே இருந்தால், 67.5க்கு மேலே இருந்தால் நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் உள்ளே போயிடலாம். எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக சொல்ல போனால் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப். சரிங்களா? இருங்க, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபு. ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓசி, பிசிஎம், பிசிஎம், எம்பிசி ஆவரேஜ் கட் ஆஃப் 185க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் போயிடலாம். அண்டு அதே மாதிரி எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 166க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் போயிடலாம். அடுத்தது 2706 டாக்டர் மகாலிங்கம். இந்த வருஷம் ஆவரேஜ் கட் ஆஃப் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து 174க்கு மேலே இருந்தால் போயிடலாம். எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 125க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அடுத்தது 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் கிடைக்கும். 162.8க்கு மேலே இருந்ததுன்னா ஒரு 163 இருந்தால் ஈஸியாக எம்பிசி, ஓசி, பிசிஎம், பிசி எல்லாம் போயிடலாம். எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 111க்கு மேலே இருந்தாலே போயிடலாம் இந்த கல்லூரியில், இன்னும் நிறைய சீட் இருக்கும். அடுத்தது 1309 மீனாட்சி சுந்தரராஜன். இது அட்டானமஸாக மாறிச்சு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப் எம்பிசி, ஓசி, பிசி, பிசிஎம்க்கெல்லாம் 171.87க்கு அதாவது 172 இருந்தால் போயிடலாம். அண்ட் இது எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 143க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் 1516 வெள்ளூரில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 179க்கு மேலே இருந்தால் போயிடலாம். எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கு. எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 162க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2622 விஎஸ்பி கரூர். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 141க்கு மேலே இருந்தால் போயிடலாம். எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கெல்லாம். எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 132க்கு மேலே இருந்தாலே இந்த கல்லூரியில் போயிடலாம். பாருங்கள், இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தி. 173க்கு மேலே இருந்தால் போயிடலாம் ஆவரேஜாக. அண்ட் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 142க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அடுத்தது சாய்ராமோட செகண்ட் கேம்பஸ் இது 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 169க்கு மேலே இருந்தால் எம்பிசி, ஓசி, பிசிஎம்க்கு இருந்தால் போயிடலாம். எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 135க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் 1306. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கெல்லாம் 159க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அண்ட் எஸ்சி, எஸ்சி, எஸ்சிக்கு 132க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 174க்கு மேலே இருந்தால் போயிடலாம். எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கு. எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 140க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி. ஸோ ஆட்டானமஸு. இங்கே வந்து கொஞ்சம் டிமாண்டு தான். 178க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அண்ட் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 144க்கு மேலே இருந்தால் போயிடலாம்.
அண்ட் அடுத்தது 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக பிசி ஓசி பிசிஎம்க்கு எம்பிசிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 181க்கு மேலே இருந்தால் போயிடலாம். எஸ்சி எஸ்சி எஸ்சிக்கு 131க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அடுத்தது 5910 பிஎஸ்என்ஏ திண்டுக்கல், இது ஒரு நல்ல கல்லூரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 173க்கு மேலே இருந்தால் போயிடலாம். எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்லாம். எஸ்சி எஸ்சி எஸ்டி 123க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அடுத்து வந்து சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 179க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 134க்கு மேலே இருந்தால் போயிடலாம். ஸோ அடுத்து வேல்டெக் மல்டிடெக் 1118 இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 162க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 127க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3830 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 169க்கு மேலே இருந்தால் போயிடலாம். ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எல்லாம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 145க்கு மேலே இருந்தால் 145 அந்த ரேஞ்ச் இருந்தாலே கிடச்சிரும். 2329 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இதுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். 167க்கு மேலே இருந்தால் போயிடலாம். எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்லாம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 125க்கு மேலே இருந்தால் போயிடலாம். ஸோ அடுத்து 5904 KLN இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 157.37 இருந்தால் ஆவரேஜாக உள்ளே போயிடலாம். 158க்கு மேலே இருந்தால். அதே மாதிரி எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. இந்த வருஷம் அலோகேட் ஆனால் ஈஸியாகவே உள்ளே போயிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2613 KSR நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 145க்கு மேலே இருந்தால் நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். எம்பிசி ஓசி பிசிஎம்லாம். எஸ்சி எஸ்சிக்கு 125க்கு மேலே போயிடலாம். அடுத்து வந்து 1422 SRM வள்ளியம்மை. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 177க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அண்டு நெக்ஸ்ட்டு 142க்கு மேலே இருந்தால் போயிடலாம் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2736 டாக்டர் NGP இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலப்பட்டி. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 170.5க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 122 அந்த ரேஞ்ச் இருந்தால் போயிடலாம். அடுத்தது 2751 KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 165க்கு மேலே 173க்கு மேலே இருந்தால் போயிடலாம் இந்த வருஷம். அதுவே ஓசி எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 125க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு 1126 JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 139க்கு மேலே இருந்தாலே போயிடலாம். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 101.5க்கு மேலே இருந்தால் போயிடலாம். பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் 1442. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160.5 இருந்தாலே அதுக்கு மேலே இருந்தாலே போயிடலாம். எஸ்சி எஸ்சி எஸ்டி இருந்தால் 101.5க்கு மேலே இருந்தாலே போயிடலாம். அதனால் நல்ல கல்லூரி. 2727 ஸ்ரீ சக்தி LNT பைபாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160க்கு மேலே இருந்தாலே போயிடலாம். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. இந்த வருஷம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ரெட் ஹில்ஸ். ஸோ இதோட ஓசி பிசி எம்பிசி பிசிஎம்மோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து 164க்கு மேலே இந்த வருஷம் எடுத்திங்கன்னா ஒரு கிடைக்கும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 113க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் ஆவரேஜாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2723 வேலல்லார் ஈரோடு. ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 152க்கு மேலே இருந்தால் ஓசி பிசி எம்பிசி பிசிஎம்க்கெல்லாம் கிடைக்கும். எஸ்சி எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரல 121க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2709 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 184 இருந்தால் கிடைக்கும். 183 ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்னால கொஞ்சம் ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சி எஸ்சிக்கு உங்களுக்கு 163.75க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. ஸோ இதை இப்போ சொல்லி முடித்தோம். அடுத்து 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 179க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் கிடைக்கும். எம்பிசி பிசி ஓசிக்கெல்லாம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 155க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அடுத்து 4959 காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 153க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. இந்த வருஷம் ஒருவேளை அலோகேட் ஆச்சுன்னா ஈஸியாக கிடச்சிரும். 3826 கொங்குநாடு அட்டானமஸ் கல்லூரி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 152க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் கிடைக்கும். எம்பிசி ஓசி பிசிஎம் ஜென்ரல் கேட்டகிரியெல்லாம். ஸோ எஸ்சி எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் 180 கிடையாது, 120க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அங்கே எரர் ஆயிடுச்சு. 120க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2607 KS ரங்கசாமி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 157.5க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 125.5க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலமில். இது வந்து பார்த்திங்கன்னா 153.75க்கு மேலே, அதாவது 155 54 அந்த ரேஞ்ச் இருந்தால் கிடச்சிரும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 165க்கு மேலே இருந்தால் கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 174க்கு மேலே இருந்தால் கிடைக்கும்.
அண்ட் எஸ்சி எஸ்டி எஸ்டிக்கு 159 மேலே தான் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3464 ஜிசிஇ கந்தரவக்கோட்டை 4020 அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி, மதுரை முடிஞ்சு திருநெல்வேலி, இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 174க்கு மேலே தான் கிடைக்கும். அதர் கேட்டகரி எம்பிசி பிசி பிசிஎம்க்கெல்லாம் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 159க்கு மேலே தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தரவக்கோட்டை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 173க்கு மேலே தான் கிடைக்கும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 156 மேலே தான் கிடைக்கும். அடுத்து 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் ஜேபிஆரோட செகண்ட் கேம்பஸ் 154க்கு மேலே தான் இந்த வருஷம் கிடைக்கும். எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்கு, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 115க்கு மேலே தான் கிடைக்கும். அடுத்து 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 158க்கு மேலே தான் இந்த வருஷம் கிடைக்கும். எம்பிசி பிசிஎம் ஓசி பிசிக்கெல்லாம், எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 130க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் கிடச்சிரும். ஸோ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த 150 ரேஞ்சிலிருந்து 180 ரேஞ்சு. ஆனால் எஸ்சி எஸ்சி எஸ்டி வரும்பொழுது உங்களுக்கு 130 120க்கு மேலே இருந்தால் கூட சிஎஸ்சி ஈஸியாக கிடச்சிரும் இந்த மாதிரி கல்லூரிகளில். இதெல்லாம் டயர் 2 கல்லூரிகள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சீரீஸை நிறைய நான் சொல்ல போகிறேன், எந்தெந்த கட் ஆஃப்க்கு எந்தெந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 180 to 200 கட் ஆஃப் சொல்லி இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இசி டிபார்ட்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன். இசி டிபார்ட்மெண்ட் 180 to 200 வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். பட் இது 150 to 180 கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கும். பாருங்கள். தேங்க்யூ.